Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சி அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எந்த இடத்துல பை செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃப்டர்நூன் 2 PM வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு 1 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் பண்ணுறவங்க இன்றைக்குள்ளே 2 PMக்குள்ளே வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சில என்ட்ரிஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் அவங்கக்கிட்ட டவுட் இருக்கிறதுல கிளியர் பண்ணி சில என்ட்ரிஸ் வந்து என்ன அப்ரோச் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏயுடி யூஎஸ்டி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அது ஒரு பிக் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு 100 லைக் வந்தால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ அதில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணலாம். ஓகே. ஏயுடிஎஸ்டி இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுல ப்ரோ 4Rல. என்னது ப்ரோ? என்ன பேர்? ஏயுடிஎஸ்டி. ஓகே ப்ரோ. இப்போ 4Rல கீழே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருச்சு. அடுத்து செல் என்ட்ரி தானே ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் செல் எடுக்கலாம் தானே. இதோடது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருந்து பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும். இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போது ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இப்படி ஒரு பிரமிடு மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு விஷயத்தில் இருந்து அதாவது பிஓஎஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ட்ரெண்டு கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நம்ம அந்த கிரைட்டீரியாஸ்லாம் வந்து பார்ப்போம்ல, இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சப்ளையவே கரெக்டாக இல்லை. இங்கே சப்ளை இருக்குது, ஆல்ரெடி இங்கே மிட்டிகேஷன். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து ஆல்ரெடி மிட்டிகேஷன். ஸோ மிட்டிகேட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ரெஸ்பான்ஸுன்றது எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே இருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் கவுண்டர் எடுக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இந்த சப்ளை இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ரீஃபைன்மெண்ட்டை நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து நமக்கு 50% பாடி கேண்டல், 50%ல் நமக்கு மிட்டிகேஷன் முன்னாடியே மிட்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்றனால இந்த ஹைன்றது ஒரு லிக்விடிட்டி ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைன்றது ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அது மிட்டிகேட் ஹன் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து இதை ஹன் பண்ணியிருக்கு. அப்போது இது வந்து ஒரு கவுண்டராக நம்ம எடுத்துக்கணும். இதிலிருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகணும். அப்போது மார்க்கெட் மேலேருந்து கீழே வர்றதுக்கு பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். கவுண்டருக்கு வந்து லிக்விடிட்டிஸ் அந்த அந்த புஷ் அந்த செல்லு கிடைக்கிற புஷ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஸ்லோவாக மேலே ஹன் பண்ணுவான், திடீர்னு மேலே ஹன் பண்ணுவான், ஸ்லோவாக தான் கீழே வருவான். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு. இங்கே ஸ்லோவாக தான் வரப்போகுது, மேனிபுலேஷன் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வீக்லி போகிறோம். சப்ளை வந்து வீக்லி. ஓகே, வீக்லி ரீஃபைன்மெண்ட் டெய்லி 4 ஹவர். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் வந்துட்டோம். 4 ஹவரில் இங்கே மிட்டிகேட் பண்ணி நமக்கு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தோம். இங்கே நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம், அதெல்லாம் இதில் இருந்து நம்ம வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல சப்ளை கிடச்சிருச்சு. இதில் நம்ம செல் வந்து போகணும். ஆனால் நம்ம செல் போகாமல் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ரீசன், இது கவுண்டராக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. கவுண்டர் தான் இது. ஏன்னா நம்ம கீழே டிமாண்டுக்காக இங்கேருந்து நம்ம ஒரு செல் வந்து பண்ண போகிறோம். அப்போ இது கவுண்டர். அப்போது நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்க்காம போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுறேன், 4 ஹவர் வந்து சப்ளை எடுத்துகிட்டு இதுக்கு கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான், ரீஃபைன்மெண்ட்டை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? தெரியுதா? இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் பிரேக்கு. இதை எடுத்துடணும்.
இப்போ நம்ம போகக்கூடிய டைம்ன்றது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸுக்கு எந்த ஒரு உள்ளே 15 மினிட்ஸோட லோவரில் வந்து நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு 15 மினிட்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் 4 ஹவர் வாங்க. நம்ம ஒரு சப்ளை வந்து நம்ம ஒரு சப்ளை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சப்ளை வந்து எடுக்கிறோம். அந்த சப்ளை என்ன சப்ளை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நம்ம சப்ளைவை பிளைண்டாக எடுத்துக்கிட்டு உடனே நம்ம செல்லோ பையோ போகிறதுக்கு பதிலாக நம்ம சப்ளை என்ன சப்ளை அதோட கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூஷனல் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நம்மளால் செல் போக முடியுமா, பை எடுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த சப்ளை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட இருக்குது. ஓகேங்களா? 50% பாடி கேண்டில் கிட்ட இருக்குது. ரைட்டா? அப்போது ஒரு ஓகே ஆல்மோஸ்ட் 50% பாடி கேண்டில் கிட்ட இருக்குது. அப்போது மார்க்கெட்டோட ரீச் எவ்வளோ தூரம் இருக்கலாம்? ஒரு 50% இருக்கு. நம்ம அந்த ட்ரெண்ட்ல 50% போட்டு 50% வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்போது 50% வரைக்கும் மார்க்கெட் வந்து போக சான்சஸ் வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. மார்க்கெட்டோட ரீச் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது இப்போது? இங்கே 50% இப்படி போட்டுப்போம். 50%க்கு வரல மார்க்கெட். அப்போது இந்த 50% நான் மார்க் பண்ணுறேன். இந்த 50%ல் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது? இந்த ரீஃபண்ட்மெண்ட் 50%க்கு மேலே இருக்கா இது? அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் யூஸ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுவுமே யூஸ் ஆகுதுன்னு கிடையாது. ஆனால் ஹை ப்ராபிலிட்டி இந்த ரீஃபண்ட்மெண்ட். இப்போது நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட் போகலாம்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம 15 மினிட்ஸ் போவோம். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகே, நமக்கு இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சப்ளைல நமக்கு செல் கொடுத்தா செல் பண்ணலாம். அது ஃபெயில் ஆச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துலையும் கொடுக்குது, மேலேயும் இருக்குது, இங்கேயும் இருந்து கீழே வரலாம். அப்போ இந்த இடத்துலையும் சம்திங் கொடுக்குதுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அது லாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. நம்மளோட ரிஸ்கில் லாஸ் ஆகுறதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 0.5%ல் லாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் இந்த சப்ளையில் வந்து நான் செல் கொடுத்தேன். இதுலேயும் நான் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னும் 50% வரல. அப்போது இது எல்லாமே இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கலாம்? ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம். அதனால நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். கிட்ட வந்துட்டு கீழே ட்ராப் ஆயிட்டான். இப்போ இதில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை வந்து பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல சப்ளை வந்து எடுக்கிறோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல இங்கே சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஆமாம், எக்ஸ்ட்ரீம் சப்ளை தான் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். இதுக்கு கீழே வர எல்லா சப்ளைவும் லிக்விடிட்டி ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்படி வர ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சப்ளை இது மிட்டிகேட் ஆகாமல் வருதுன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் ஆகிருக்கும். அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? அப்போது இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணலை. அடுத்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். டபுள் டாப் கொடுத்துருக்கான். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சப்ளையும் ஒர்க் ஆகாது, இதில் இருக்கக்கூடிய சப்ளைவும் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னா ப்ராபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளை தான் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம செல் பண்ணலாம். பட் மார்க்கெட் கீழே போயிட்டான். இவ்வளோ தூரம் வந்திருக்கான். இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறான் அப்படின்றனால நமக்கு ஒரு லக் இருக்குது. 50 மினிட்ஸில் இருக்கோம் நம்ம. அதனால நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் இதில் பார்க்கலாம். இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கும் போகலாம். 50% மேலே இருந்த சப்ளை. ஆமாம், அங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிடுவோம், இதையும் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இதில் நம்ம செல் ட்ரை பண்ணுவோம். இது ஃபெயில் ஆகுது, நமக்கு லாஸே கொடுத்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோன்னா அடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. இதிலேருந்து நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கும். அப்போது மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே போக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஹரிசாண்டல் ஒரு லைன் போடுங்க. கரெக்டாக அதை விக்கில் அப்படி செட் பண்ணி ஹரிசாண்டல் லைன் போட்டு இந்த டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் ஏதாவது மிட்டிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. 4 ஹவருக்கு போவோம். அகெயின் 4 ஹவரில் இது நான் எதுக்கு பார்க்குறேன்னா இங்கேருந்து ஏதாவது ட்ரேட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல
இந்த சப்ளை இருக்கு. இதில் இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருந்தது, இந்த இடத்துல. அதை எடுத்திருக்கு. ஆமா. இங்கே இருந்தது, அதையும் எடுத்திருக்கு. இப்போது ஆக்சுவல் இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லோவை யார் அடிக்கிறா? இங்கேருந்து வர்ற ஹை வந்து இங்கே இருக்கக்கூடிய லோவை அடிக்குது. ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த லோவை அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து மேலே ஹை அடிக்கிறான். யார்? இந்த லோ. அப்போ பையர்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஆமா. இந்த பையரை இங்கே அடிக்கிறான். தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஃபஸ்ட்டு மேலே அடிச்சிருக்கான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டவுட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேப்ஷன் நம்ம 1 மினிட்ல பார்க்குறோம்ல. ஓகே, 1 மினிட்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேப் செஞ்சு பார்க்குறப்போ பாடி க்ளோஸ் தானே ப்ரோ நம்ம எப்பவும் பார்ப்போம். இப்போ நான் வீடியோஸ்ல நிறைய நம்ம விக்கு க்ளோஸ் வச்சிருந்தது அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேப் செஞ்சா கன்சிடர் பண்றோம். ஆனா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பாடி க்ளோஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன். விக்கையும் கன்சிடர் பண்ணலாமா? அப்படி 1 மினிட்ல விக்கு தான் ப்ரோ பண்ணணும். விக்கு பண்ணலாம். ஓகே. ஏன்னா அது ஸ்வீப் ஹண்ட் மாதிரி ஆயிடுறதா? அதுக்காக கேட்குறேன். ஸ்வீப் ஹண்ட்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஹை இருக்கு, ஒரு லோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்வீப்பு. ஓகேங்களா? இங்கே மேலே வந்து இப்படி அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இது ஹண்ட்னு வச்சுங்க. இந்த மேலே அடிச்சிருச்சு. ஆப்போசிட்டாக வந்து அடிச்சாதான் இது ஸ்வீப்பு. ஓகேங்களா? இங்கேயும் அடிக்கணும், இங்கேயும் அடிக்கணும். இதுக்கு ரீசன் பை ஆர்டரும் போட்டிருக்காங்க. பை ஆர்டரும் போட்டிருக்காங்க, செல் ஆர்டரும் போட்டிருக்காங்க. அப்போது இது ஸ்வீப் ஹண்ட். இது ஏன் நடக்குதுன்றது நமக்கு தெரியணும். ஏதாவது சப்ளையில் இப்படி வந்திருக்குன்னா மேனிபுலேட் பண்ணுறாங்க இன்ஸ்டிடியூஷனல். எந்த ஒரு சப்ளையும் இல்லை, டிமாண்டும் இல்லாமல் இப்படி வந்திருக்காங்கன்னா இது சம்திங் நம்மளை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா? அவன் திரும்ப இப்போ மேலே வந்துட்டு இந்த மேலே ஹைக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கீங்கல்ல, இங்க அது அங்க வந்துட்டு விக்கு க்ளோஸ் வச்சு கீழே லோல பாடி க்ளோஸ் வச்சா நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம் தானே? செல் என்ட்ரி இப்படி நடந்திருக்கு. ஒரு 15 மினிட் ஓபில இப்படி நடந்திருக்கு அப்படின்றப்போ 15 மினிட் ஓபில பாக்குறப்போ மேல வந்துட்டு விக்கு க்ளோஸ் வச்சு கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டான், அது கேரக்டர் சேஞ்சா கன்சிடர் பண்ணி செல் எடுக்கலாம் தானே? செல் எடுக்கலாம். இந்த ஸ்வீப்புக்கு கண்டிப்பா பாடி க்ளோஸ் வேணும், ஸ்வீப்புக்கு மட்டும். ஓகேங்களா? இது செஷன்ல நடந்தா இன்னும் பெட்டர். செஷன்ல நடக்குதுன்னா செஷன்ல இருக்கவங்க மேனிபுலேட் பண்ணி கீழே கொண்டு வராங்க, பையும் செல்லும். அப்போ ஆர்டரை எங்க ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இங்க பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் ஓபில. ஆமா, எக்ஸ்ட்ரீம் ஓபில இருக்கும். இதுக்கும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்ஸ் வேணும். இருந்தா பெட்டரா இருக்கும். இருந்தா பெட்டர். ப்ராபபிலிட்டி ஹை. இன்டியூஸ்மெண்ட் இல்லாததும் ஒர்க் ஆகும். நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ன்றனா நம்ம எப்பயுமே வந்து சேஃப்டியான என்ட்ரிஸை ட்ரை பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ். ஓகேங்களா? ரிஸ்க்காக நம்ம போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது இந்த லோ அடிச்சிருக்கான், இந்த ஹை அடிக்கிறதுக்கு பையர் வந்திருக்கான். இப்போது கீழே வந்து இந்த லோவை அடிச்சிருக்கான். யார்? இங்கேருந்து செல்லர். அப்போது நமக்கு 2 சாய்ஸ் வந்திருக்கு. ஒன்று, மேலே இருந்து செல்லர் அடிச்சிருக்கான்னா புஷ் பண்ணியிருக்கான், மார்க்கெட் நல்லா பவராக கீழே வந்திருக்கு. எங்கே வந்திருக்கான்? இன்ஸ்டியூஷனல் இங்கே வந்திருக்கான். அப்போ இந்த சப்ளைக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். நல்லா அடிச்சுட்டு இங்கேருந்து கீழே வருவான். இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னா, இங்கே செல் அடிச்சிருக்கான்ல, அதோட ஹை வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே தான் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்தும் இங்கேருந்தும் கீழே வரலாம். ஆமாம், கீழே வரலாம். ஏன்னா இப்போ நம்மளோட கிளாஸஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது சோச். சரிங்களா? இப்போ தான் சோச்சுன்றது இங்கே ஒரு சோச் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு சோச் இருக்கு. இது அடுத்த பிஓஎஸ். ஓகேங்களா? இது நம்ம கவுண்டருக்கு 2 சோச் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தான் கம்ப்ளீட்டே ஆகுது. அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கலாம். மொத்தமாக இந்த 50% வராதனால 50% வராதனால இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட்டு ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் ஆகலாம். இதுவும் ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். ஸோ இதுவும் இங்கே இருக்குது. இந்த சப்ளை ஒர்க் ஆகலாம், இல்லைனா மேலேயும் போகலாம். அப்போது இந்த சப்ளையில் நம்ம லாஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது ஆமாம், இதான் ப்ரோ ஸ்டேட். ப்ரோ ஒரே நிமிஷம், நேற்று ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன் ப்ரோ. நம்ம யூரோ ஜேபிஒய்ல 1 hour சார்ட் ப்ரோ. யூரோ ஜேபிஒய் 1 hour சார்ட். ஓகே.
ப்ரோ இது இந்த ப்ரீவியஸா இந்த 10th மேல இருக்கிறது மட்டும் அப்படியே ஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா? டேட் 10க்கு மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர். நான் இது ஆல்ரெடி இருங்க, நான் ஃபுல்லாவே சொல்லிடுறேன் இது என்னன்னு. நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதுதான் ப்ரோ ஓகே, கேட்கலாம். இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்றீங்களா? இருங்க நான் இதோட கோர் என்னன்னு சொல்லிடுறேன், ஓகே. எல்லாருக்கும் புரியட்டும். இப்போ இது வந்து இது பிஓஎஸ், ஓகேங்களா? ஆமா. அப்போ இது ரிவர்சல் ஆகிறதுக்கான ரிவர்சல் ஆகிறதுக்கு கேரக்டர் செஞ்சு கொடுத்து அடுத்த பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு நமக்கு. இப்போ அப்படிதானே? இந்த இடத்துல சோச்சு ப்ரோ, பிஓஎஸ் இன்னும் ஓகே. நடக்கல, இது வந்து சோச்சு, ஓகேங்களா? அப்போ இந்த சோச்சுக்கு நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்ன மூமெண்ட், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இதுல இருந்து பாருங்க, இது என்ன மூமெண்ட்? லிக்விடிட்டி மூமெண்ட். லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போ கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த லோவெல்லாம் அடிக்க சான்ஸ் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய ஆமா. இங்க ஒரு டிமாண்ட் வந்து நம்ம 4 ஹவர்ல எடுத்தணும், இது வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு, அதனால தான் க்ரீன் போட்டிருக்கேன். அப்போ மார்க்கெட் கீழே வரப்போறான், இந்த இடத்துக்கு வரப்போறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கவுண்டருக்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வரப்போறோம், அப்போ நம்ம செல் எடுக்கலாம், கவுண்டருக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து நான் 4 ஹவரில் இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே சப்ளை இருக்கு, ஓகேங்களா? அதான் ப்ரோ, என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த கொஞ்சம் ஜூம் இந்த 15க்கு மேல 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குல்ல ப்ரோ. அது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கீழே கேரட் சேஞ்ச் நடந்துருச்சா நமக்கு? இங்க கேரட் சேஞ்ச் நடந்தோடனே திரும்ப கீழே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சா? ஓகே. நான் என்ன பண்ணேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக் போயிட்டு பிரேக் நடந்திருக்கு, அது இன்டியூஸ்மெண்ட் ப்ரோ. அதை அந்த இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்து மேல வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஓபி பார்த்து டைரக்ட் என்ட்ரி போட்டிருந்தேன். அதுதான் தப்பு. அந்த மிஸ்டேக்னால எஸ்எல் ஆயிருச்சு, எஸ்எல் ஆகி டிபி வந்துருச்சு ப்ரோ. அதான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நானே வந்து இதில் கொடுத்துருந்தேன், இந்த வீடியோலையும் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து அதான் ப்ரோ, நான் அந்த பிரமிடு சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரெண்டு வந்து பார்க்கணும், பிஓஎஸ் சோர்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ஓகே. ட்ரெண்டு பார்க்குறோம், ட்ரெண்ட் இப்போ இது என்ன ட்ரெண்டு, கவுண்டர் தானே? அப்போ இங்கே தான் வந்து ஃபினிஷ் ஆகுது நமக்கு, இப்போதான் கன்ஃபர்மேஷனே கொடுக்குது. அப்போ நம்ம இந்த ஹை வரைக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கணும்னாலும் நீங்க பிஓஎஸ் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு சப்ளை இல்லை அப்படின்னா இங்க சப்ளை இல்லை, ஓகேங்களா? சப்ளை இல்லை அப்படின்னு விட்டுறணும். நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடியோ முன்னாடியோ போயிட்டு எந்த ஒரு சப்ளை ஓகே. எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் அவர் கூட இந்த மாதிரி லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து இதான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வெப்சைட்டில், யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சப்ளை இல்லைன்னா இது மேனிபுலேட் ஆக போகுதுன்றதை மார்க்கெட்டே நமக்கு கொடுத்துருச்சு. அப்போது இது ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட், இந்த ஸ்விங்குன்றது ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த சப்ளை நல்லா ஒர்க் ஆக போகுது, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் பாடி க்ளோஸ் சொன்னீங்களே, தெரியுதா? இங்கே அடிச்சுட்டு கீழே வந்து எடுத்திருக்கான். அப்போ ஆர்டர் நமக்கு எங்கே இருக்குது, சப்ளையில் இருக்குது, இந்த சப்ளையில் இருக்க போகுது. ஸோ இங்கே இருந்து செல் இருக்குது, ஓகேங்களா? இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போவோம். ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும், ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணல. அப்போது நமக்கு 15 மினிட்ஸில் தான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ்லேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஃபுல்லாக ட்ராப் வந்து பண்ணியிருக்கான். அப்போது செல்லர் எஸ்எல் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும், ஓகேங்களா? மார்க்கெட் மேலே வரணும்னா ஒரு ஹண்ட் வந்து பண்ணணும். அப்போ ஹண்ட் ஆகிற இடமே இங்கே தான் இருக்குது. இங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சின்னதாக வந்து எடுத்துக்கலாம். பட் இதோட பவர் வந்து அவ்வளோ பெரிய எஸ்எல்ஸ் வந்து ஹண்ட் ஆகிற ஒரு இது வந்து இருக்காது, ஒரு வால்யூம் வந்து இருக்காது, பணம். இப்போ ஹண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பணம் இருந்தால்
மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த இடத்துல அவ்வளோ பணம் இல்ல. அந்த மூவ்மெண்ட்ட பார்த்தாலே தெரியுதுல்ல, குட்டியான ஒரு மூவ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ மேல நமக்கு இதுல கன்ஃபர்மேஷனுக்கு சப்ளை வரான் அப்படின்னா, இந்த சப்ளை நமக்கு ஃபெயில் ஆகலாம். சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் ஃபெயில் ஆகலாம்? மேல ரீஃபண்ட்மெண்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. அப்போ இது இன்டிஸ்மெண்ட்டா மாறலாம். மேலேயும் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சப்ளைலயும் செல் பண்ணலாம். மேல இருக்கிறதையும் செல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் மேல இருந்து வரும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு லாஸுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கொடுத்து வாங்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகேங்களா? இதுல வந்து நான் ஃபோர்எவர் இந்த டிமாண்ட் நான் பைக்கு சொல்லல. இங்க இருந்து செல் பண்ணா அந்த டிமாண்டோட க்ளோஸ் பண்ணிட சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதெல்லாம் வந்து வந்துட்டான். இதையும் வந்து பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஜோனுக்கு போயிடுவான். போயிட்டு கீழே போறனாலும் சரி, மேலே வந்தாலும் சரி, கிரீன் ஜோனுக்கு போவான். ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளியரா இருக்கு இப்போ. ஓகே ப்ரோ. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி, அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் மோஸ்ட்லி வரும். இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? சரி, இப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயில். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் ஃபெயில். ஸோ இதனால தான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரதான் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகலாமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ சப்ளை வந்து 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 5 மினிட் போகிறோம். ஸோ 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துருந்த மாதிரி 5 மினிட்ல நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து எடுத்துட்டோம். ஸோ இது நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனல் கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு செஷன் ஆன் பண்ணி ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஏஷியனில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி. பட் மிட்டிகேட் பண்ணி நமக்கு கண்ட்ரோல் கொடுக்கறது ஒரு செஷனாக இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல நியூயார்க் தான். ஓகேங்களா? நியூயார்க் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகே, ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போது 1 மினிட்டுக்கு போகிறேன். 1 மினிட்டில் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கு. சப்ளை எங்கே கொடுத்துருக்கு? இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து சப்ளை. ரைட்டா? நல்லா பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து எப்படி பிளான் பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல சப்ளை. ஓகேங்களா? எங்கே மிட்டிகேட் ஆகுது? இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுது. நம்ம இந்த இடத்துல செல் வந்து போகிறோம். ரைட்டா? ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இந்த லோவை ஸ்வீப் பண்ணுறான். ஸோ ஸ்வீப் பண்ணாலும் சரி, நமக்கு மிட்டிகேட் இந்த லோவை எடுக்கலைனாலும் சரி, நமக்கு இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறான்? பிரேக் ஈவன் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து கொடுக்குறான். ரைட். அப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ்எல் இப்படி மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ்எல் வந்து மூவ் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்? பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டான். நமக்கு ஒன்ஸ் பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டான்னா அதுக்கு அடுத்தது என்ட்ரி கிடையாது. ஏன்னா இந்த செல் ஆகணும்னா இந்த சப்ளையில் தான் செல் ஆகணும். இங்கே செல் ஆகாமல் நமக்கு பிரேக் ஈவன் கொடுக்குதுன்னா மார்க்கெட் ஃபெயில் பண்ணலாம். அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் இந்த இடத்துல AUDUSDயில் நம்ம டிஸ்கார்டில் கொடுக்கல. மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இங்கே ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். இப்போ இந்த ஹையும் நமக்கு எடுக்கிறான். ஓகேங்களா? இந்த ஹையும் எடுக்கிறான். மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சரி, இப்போ வருவோம். மறுபடியும் இந்த சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த சப்ளை ரீஃபண்ட்மெண்ட் ஸ்டில் பிரேக் ஆகலை. மறுபடியும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் ட்ரை பண்ணலாம். அப்போது எது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். இந்த லோ எடுத்தால் தான் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸ்டில் என்ட்ரி இல்லை. ஒரு என்ட்ரி இருந்தது, கரெக்டாக என்ட்ரி போனனால நமக்கு பிரேக் ஈவன். இந்த இடத்துல இன்னும் என்ட்ரி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளானை வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் போகலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ரொம்ப கீழே இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷனை பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இருந்து பார்த்தீங்களா, அங்கே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். உங்கள் யூடியூப் சேனலில் இருந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய கிடைக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க. திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட், ஃப்ரீ SMC, நல்ல நாலேஜபிள் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம்.
ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பயுமே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.